பிரைஸ் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. பாவத்தை குறித்து அநேக செய்திகள் இப்போது கேட்கப்படுவதில்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்திலே திருச்சபைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்கிற வாஞ்சையில இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நேற்றைய தினத்திலும் அதற்கு முன்பாகவும் தொடர்ந்து 2 நாட்களும் இந்த பாவத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பாவம் என்று சொல்லும்போது எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1, 3, 5 வசனங்களிலே ரட்சிப்பை குறித்து அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த நம்மை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பாவம் என்பதற்கு ஒரு சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமானால் ட்ரெஸ்பாஸ், குற்றம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தண்டனை சட்டம் இன்னும் பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் இதை செய்தால் இது உனக்கு இந்த தண்டனை கொடுக்கும் என்று சட்டம். அதுபோல பாவம் என்பது குற்றம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பாவம் என்றால் அது ஒரு குற்றம். இந்த குற்றத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைத்தார். இப்போ குற்றம் இதற்கு என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு புரிந்து சொல்கிறேன். பிலேயாம் என்கிற தேவ மனுஷன், ஒரு மனிதன், பிலேயாம் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சபிப்பதற்காக அவன் கூலி கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஜெபிக்கிறான். முதல் அவர் போக வேண்டாம் என்று சொல்கிறார். மீண்டும் அவன் ஜெபிக்கிறான். போ என்கிற செய்தி அவனுக்கு கிடைக்கிறதாக அவன் பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போகும் பொழுது அவனுக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்றார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். இப்போ நம்மை குறித்ததான தேவ சித்தம் சரியானபடி செய்யாவிட்டால் அது பாவம், ஆகவே அது குற்றம். ஆகவே தேவனுடைய தண்டனைக்கு நாம் தப்பாம் மாற்றிக்கொள்வோம். ஆகவே நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்குள் நிற்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.